வணக்கம். தமிழிதியம் ஊடாக இன்று பிரித்தானியாவிலே காப்புறுதி சம்பந்தமாக எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் அதிலே கைதேர்ந்த வல்லுநர் ஒருவருடன் உரையாட இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழிதியத்தில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கும் வணக்கம் ஐயா. தமிழிதியம் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். வணக்கம் ராஜண்ணா. உங்கள் தமிழிதியம் ஊடாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே உள்நுழையலாம். நன்றி. உங்களுக்கு முதல் தமிழிதியத்துக்கு நான் ஒரு முறை நன்றி கூட கடமைப்படுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் ஆர்வத்தோடு எங்களது பிரித்தானியாவில் இருக்கின்ற மக்களுக்கு அழகிய முறையில் இந்த காப்புறுதி சம்பந்தமான விளக்கத்தினை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினூடாக என்னை அணுகியிருந்தீர்கள். அதற்கு முதல் நான் நன்றியை கூறிக்கொண்டு, எனது பெயர் பிரசாத் கணேசையா. நான் ஒரு அதாவது காப்புறுதி ஆலோசகராக பிரித்தானியாவிலே கடமையாற்றி வருகின்றேன். நான் இப்பொழுது 7 வருஷங்களுக்கு மேல் கடந்து ஆலோசனை வழங்கி வருகின்றேன். இது சம்பந்தமான ஒரு தீர்வான விளக்கத்தை நாங்கள் தமிழிதியத்தின் ஊடாக பல கருத்துக்களை அலசி ஆராக இருக்கின்றோம். உண்மையிலேயே நான் ஸ்ரீலங்காவிலேயே பிறந்த நான் ஸ்ரீலங்காவில் பிறந்து வித்யானந்தா கல்லூரியிலேயே படித்து தண்ணீற்று மொழியவளை என்ற இடத்திலேயே வித்யானந்தாவை படித்து பின்னர் பட்டப்படிப்புக்காக யாழ்ப்பாணம் சென்று யாழ்ப்பாணத்திலே படித்து யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு இங்கே உயர் படிப்புக்காக இங்கே வருகை தந்து அதில் டிப்ளமாவும், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவும் முடித்துவிட்டு மீதி தொடர முடியாத காரணத்தினாலும் எங்களது பொருளாதார சூழ்நிலை காரணமாகவும் நாங்கள் எங்கள் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம். பிறகு இந்த துறைக்கு நான் ஏன் உந்துதல் ஆனேன் என்றால், எனக்கு ஒரு மெடிக்கல் ரீதியாக இங்கே பிரித்தானியாவில் டயக்னோஸ் பண்ணினார்கள். அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் எனது ஃபேமிலி ஃபைனான்சியலி சர்வே பண்ணக்கூடாது என்பதற்காக இந்த ஃபைனான்சியல் துறையில் ஆழமாக ஆராய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த துறைக்கு சென்றேன். இதை நான் வியாபாரமாக கையில் எடுத்ததும் இல்லை, திங்க் பண்ணினதும் இல்லை. இன்றும் நான் ஒரு சமூக சேவையாகவே இதை பார்க்கின்றேன், அதை செய்கின்றேன். இது சம்பந்தமாக இப்பொழுது தமிழிதியம் அவர்கள், ராஜண்ணா அவர்கள் மேலதிகமான விளக்கத்தினை கேள்விகளுடன் ஆராய இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அந்த அவரது கேள்விக்குரிய விடைகளை இயன்ற அளவு சரியான முறையிலும் நேர்த்தியான முறையிலும் உண்மையாகவும் உங்களுக்கு தர இருக்கின்றேன். உண்மையில் யாராவது காப்புறுதிகள் சம்பந்தமாக எடுக்காமல் இருந்தால் இந்த வீடியோவை எனக்காக பார்க்க வேண்டாம், அல்லது தமிழிதியத்துக்காக பார்க்க வேண்டாம். உண்மையில் நீங்கள் பார்வையிட்டு அதன் அதாவது காப்புறுதி என்றால் எங்கள் மத்தியில் எல்லோர் மத்தியிலும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, எங்களுக்கு இந்த கிளைம்கள் கிடைக்காது, எங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்றதுதான் ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற ஆதங்கம் இன்றில் ஸ்ரீலங்கா நிலையில் எங்கேயுமே. அது சம்பந்தமான ஒரு பூரணமான விளக்கத்தை இந்த வீடியோவிலிருந்து இங்கே பெறக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் தீர்மானித்தால் நல்ல ஆலோசகர்களை அணுகி, நான் ஒரு முகாமைத்துவ அதிகாரியாக இருக்கின்றேன். எனக்கு கீழ் 22 பேரை ஆலோசகர்களாக நியமிச்சிருக்கின்றேன். அவர்களை நானே எடுத்து அவர்களை பயிற்சித்து அவர்கள் ஆலோசனை வழங்கக்கூடிய வகையில் உருவாக்கி இருக்கின்றேன். அந்த வகையில் அவர்கள் எல்லோரும் கல்வித்துறையில் தரமானவர்கள், என்னோடு படித்த சக நண்பர்கள் தான். ஆல்ரெடி அவர்கள் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருக்கின்றார்கள், பிரித்தானியாவிலும் சரி இங்கே இலங்கையிலும் சரி. ஸோ அவர்களும் கைதேர்ந்தவர்கள், நல்ல அறிவுபூர்வமானவர்கள், அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், சரியான முறையில் செய்யக்கூடியவர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. உண்மையா ஐயா, நீங்கள் உண்மைக்கு சரியான ஒரு பிஸியான ஆள். அப்படி இருந்தும் தமிழிதியத்துக்கு ஓம் என்று சொல்லி இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைமைக்காக மிக்க நன்றி. நன்றி அண்ணா, நன்றி, உண்மையில் நன்றி. என்னை பொறுத்தவரையில் ராஜு அண்ணா, இந்த நாட்டில் காப்புறுதி அதாவது குடும்பமாயிட்டால் மிகவும் முக்கியமான ஒன்றாகும்.
அதை நாங்கள் அலட்சியமாக கடந்து செல்ல முடியாது. ஒவ்வொரு காப்புறுதி நிறுவனங்களும் தங்களுக்கு ஏற்ற டேர்ம் அண்ட் கண்டிஷன்களை வச்சிருக்கணும். அப்போ அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்கள் வந்து சில நேரங்களில் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு ஆலோசகர்களை நாடுவதில், அனுபவம் வாய்ந்த ஆலோசகர்களை நாடுவதில் நல்லது, உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உண்மையை நான் சொல்ல போனால் ஆலோசகர்கள் உண்மையிலே ஒரு தூர நோக்கம் இருக்கின்ற ஆலோசகர்கள் உங்களை ஒரு நாளும் ஏமாற்றப் போவதில்லை. அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கற்ற அறிவை வைத்து உங்களை தங்கள் ஃபேமிலி போல் உங்களை நினைத்து அதை சரியாக ஆர்வமாக செய்வார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு 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 கிளைண்ட் சொல்லுவார்கள், உங்களுக்கு தெரியும், அவர்களை பார்த்தால் அவர்களுடன் நியலி ஒரு 5 மணித்தியாலத்துக்கிட்ட அலசி ஆராய்ச்சி பூரணமான சகல விளக்கத்தையும் கொடுப்பேன். ஆனாலும் இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் வந்து இந்த காப்புறுதியூடாக நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறார்கள். அதே நேரம் அதன் மறுபக்கமும் இருக்கிறது. இப்போ காப்புறுதியில் கிளைம் கிடைக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் கிடைக்கவில்லை என்றால், என்னத்துக்கான சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிஸ் ஆகிறார்கள் என்றால், அதை அவர்கள் இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இடையில் இருக்கின்ற மன எண்ணம் தான் முதலாவது மனம்தான். உங்களுக்கு அதாவது உளவியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனம், அந்த எமோஷனல்லாம் உங்களோட லைஃப்பை தீர்மானிக்கும். அதாவது என்னை பொறுத்தவரையில் நான் சொல்ல போனால், நீங்கள் ஒன்றை முதலிலேயே தப்பாக நினைச்சு விட்டீர்கள் என்றால் அது தப்பாகவே அமைகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், உங்களோட உணர்வுகள் இருக்கும், அது உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அப்படி அல்ல. நீங்கள் இந்த காப்புறுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், உங்களது அங்கே மெடிக்கல் கொஷன்கள் கேட்பார்கள். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற வருத்தங்கள் சம்பந்தமான கொஷன்கள் கேட்பார்கள். ஒவ்வொரு ப்ரொவைடரும் ஒவ்வொரு விதமாக கேட்பார்கள். 5 வருஷம், மோஸ்ட்லி 5 வருஷம், 3 வருஷம், ஹேவ் யூ எவர் ஹேட் என்று கேட்பார்கள். எப்பயாவது உங்களுக்கு வந்திருக்குதான்னு கேட்பார்கள். அப்படியான அந்த கொஷன்களில் நீங்கள் தவறாமல் சரியாக ஆன்சர் பண்ண வேண்டும். அந்த ஆன்சரை நீங்கள் சரியாக கொடுக்காம விடும் பட்சத்தில் அதற்கு முதல் ஆலோசகர் ஒரு உறுதிமொழி உங்களுடன் வழங்குவார்கள். You are under the duty to take reasonable care, not to make any misrepresentation, to the fact failure to take reasonable care may affect your future claim என்று சொல்லுவார்கள். அதாவது நீங்கள் தான் இந்த தரவுகளை தர வேண்டும், இந்த தரவுகள் வந்து சரியாதாக தர வேண்டும். அவ்வாறான அந்த தரவுகள் பிழையாக அமையும் இடத்தில், அதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷனாக இருந்தால் இந்த கிளைம்கள் டிக்ளைன் ஆகும். நீங்கள் வேறு எங்கேயும் எடுக்க இயலாது என்ற எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணப்படும். இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த வகையில் இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் கொஷன் உங்களுக்கு தெரியலை என்றால், அல்லது எனக்கு சரியாக அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது என்றால், நீங்கள் உங்களது ஜிபியை நாடி அவர்கள்ட்ட 3 விதமான இது இருக்குது, உங்களோட ரெக்கார்டுகள் இருக்குது. அதாவது மெடிக்கல் சமரி என்றால் என்ன என்றால், இப்போ நீங்கள் ஒரு ஜிபியில் இருக்கிறீங்களோ, ஒரு இடத்துல இருக்கிறீங்களோ, ஒரு லண்டனில் ஒரு இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல ஜிபியில் ரெஜிஸ்டர் ஆகிறீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கிற நீங்கள் போய் பதிவாகிற கோல்கள் இதுகள் எல்லாத்தையும் ரெக்கார்டாக அதை சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அதை பிரிண்ட் பண்ணி தருவினோம், நீங்கள் கேட்டால் தருவினோம். 2வது மெடிக்கல் சமரி அண்ட் அடுத்து 2வது மெடிக்கல் ரெக்கார்ட். மெடிக்கல் ரெக்கார்ட் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு 29 நாளைக்கு உங்களுக்கு கொடுப்பினோம். அந்த 29 நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சகல ரெக்கார்ட்டையும் எடுத்து வர மெடிக்கல் ரெக்கார்ட். இது எனக்கு எப்படி தெரியும் என்றால், நான் ஜிபிகிட்ட போய் அணுகி அவர்களோட கேட்டதிலிருந்து தான் அறிஞ்சு கொண்டது. இந்த தரவுகளை தான் நான் தருகின்றேன். அடுத்ததாக 3வது, இப்போ ப்ரொவைடர் உங்களோட ஒரு மெடிக்கல் சம்பந்தமாக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ் என்றால் உங்களோட டயபிட்டிஸுக்கு உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ்கள் தெரியல, அதுகளை பற்றி கொஞ்சம் டீப்பாக ஆராயணும்னா ப்ரொவைடர் ஜிபிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவார்கள். அது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட். அப்போ உங்களுக்கு 3 விதமான வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து மெடிக்கல் சமரி, மெடிக்கல் ரெக்கார்ட், மெடிக்கல் ரிப்போர்ட். மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு எப்பயும் காசு பே பண்ண வேண்டும். ஒரு பர்பஸுக்காக ஒரு நிறுவனம் தங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி அது சம்பந்தமான
கொஷின்களை ஆழமாக ஆராய்கிறது அந்த வைத்தியரோட அந்த இபியில் உள்ள வைத்தியரோட இவருக்கு எப்படி இருக்கும் அது அவர்கள் தான் இதண்டுவார்கள். அந்த கொஷின் எல்லாம் உங்களோட டேட்டா ப்ரொடெக்ஷனால் எங்களோட டிஸ்கஸ் பண்ண மாட்டார்கள். அதுகளை பற்றியும் நாங்கள் ஒரு பர்சனல் விஷயங்களில் ஆராய முடியாது. அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட மெடிக்கல் சமரி, மெடிக்கல் ரெக்கார்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த மூன்றும் டிஃப்ரெண்ட்ன்றதை முதல் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரியாத தன்மையில் உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெஞ்சு வலியால் போன இடத்துல எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒரு பேராசிட்டமால் தரலாம், ஏன் நெஞ்சு சும்மா வலிச்சிருக்கலாம்னு சொல்லி. ஆனால் இதே காலப்போக்கில் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு பிரஸ்ட் கேன்சராக டயக்னோஸ் பண்ணப்படுமா இருந்தால் இந்த காப்புறுதி நிறுவனங்கள் உங்கள்ட்ட ஒரு கொஷனை கேட்பினா, ஹேவ் யூ எவர் ஹேட் செஸ்ட் பெயின் என்றா நோ என்று இக்னோர் பண்ணினீங்கள் என்றால் நீங்கள் என்னத்துக்காக கோல் பண்ணி போயிருந்தீர்கள் அங்கே ரெக்கார்ட் ஆகியிருக்கு செஸ்ட் பெயின் என்றால். அப்போ அதுகளை தெளிவாக நீங்கள் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு. இது இப்படி நீங்கள் என்னத்துக்கெல்லாம் நீங்கள் மெடிக்கல் சம்பந்தமாக போய் ஆலோசனை கேட்க போயிருக்கிறீர்களோ அது வந்திருக்கோ அவர்களின் கேள்வி உங்களை தான் கேட்கிறார்கள். அப்போ நீங்கள் அது சம்பந்தமாக எனக்கு மரத்துக்கு போனான் தானே அங்கே ஒன்றும் இல்லை தானே கண்டுபிடிக்கல செஸ்ட் பெயின் என்று செக் பண்ணி பார்த்தென்றால் அதுக்கு அடுத்ததாக இஃப் யூ ஹேவ் செஸ்ட் பெயின் then they will ask another question, do you have CGA or any scanning or ஏதாவது அடுத்த கொஸ்டனை கேட்க அதுக்கு நடந்தால் அதுக்கு போக மாட்டீர்கள். did they find out, did they resolve the problem. அப்போ அப்படியான கொஸ்டன்களுக்கு நீங்கள் நோண்டா நோண்டு கொடுக்க வேண்டும். அது சம்பந்தமாக மேலதிகமாக அவர்களுக்கு தேவைப்பட்டால் அவர்கள் ஜிபிஐ நாடுவார்கள். அது சம்பந்தமான ரிலேட்டிவான இதை எடுப்பார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தீர்மானம் முடிவெடுப்பார்கள் இந்த இதுகள். அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக அந்த கிளைமை மிஸ் பண்ணாமல் எடுக்கணும் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு தெரியாவிட்டால் முதல் ஜிபிஐ நாடி உங்களது சகல மெடிக்கல் ஹிஸ்டரியையும் ஆராயுங்கள் அல்லது எடுத்து வந்து என்ன அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ப்ராப்ளம், ப்ரீவியஸ் ப்ராப்ளம், ரிசால்வ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்கிற இதை நீங்கள் ஒரு ஒரு ஆலோசகரோட டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனை என்னென்னன்றதை நீங்கள் தெளிவாக எப்போ டேட் நடந்தது, எப்போ போயிருக்கிறோம், என்ன நடந்திருக்கிறதுன்றதை ஆராய வேணும். எப்பொழுதும் எந்த ஒரு ஆலோசகர்கிட்டையும் நீங்கள் ஆலோசனை வழங்குகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு முன்னால் அந்த ஸ்க்ரீனை காட்டி என்ன கொஷனுக்கு என்ன ஆன்சர் போடுறாருன்றதை துல்லியமாக பார்க்க வேணும். அதே நேரம் உங்களுக்கு பேப்பர் டாக்குமெண்ட்ஸாக வந்தால் பிறகு மறந்துடாமல் அதை ஓப்பன் பண்ணி அந்த மெடிக்கல் கொஷன்கள் எல்லாத்தையும் நீங்கள் 2 முறை பார்த்து செக் பண்ண வேண்டும். நாங்கள் எப்படி ஆலோசனை வழங்குவோம் என்றால் நாங்கள் அந்த ஆலோசனையை இன்ஃப்ரண்டில் அவைக்கு எல்லாருக்கும் காட்டி எல்லாத்தையும் இதன்று திருப்ப டபுள் செக் பண்ணி திருப்ப நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் திருப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்தால் பிறகு திருப்ப நான் அவன் இந்த வீட்டை போய் திருப்ப டபுள் செக் பண்ணுவோம். இவ்வாறான ஒரு தரமான ஆலோசனையை நான் வழங்கி வருகின்றோம் நாங்களும் எங்களது டீமும். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது மறைச்சீங்கள் என்றால் அல்லது உங்களுக்கு தெரியாமல் மறந்தது என்றால் அது உங்களோட கேர்லெஸ், அதில் நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்கள். அதில் யாருமே பாத்திரவாளியாக இல்லாது. நீங்கள் எங்கே போய் என்னதான் இதென்றாலும் அதில் எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்காது கிடைக்கிறதுக்கு. மற்றது உங்களை போல தேர்ச்சி பெற்ற ஆக்கள், மற்றது தமிழ் மொழி பிரச்சனை இருக்கிறார்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் பற்றி அறிஞ்சு கொள்ளலாம். நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் இவர். இப்போ தமிழ் மொழியில் உண்மையிலேயே ஆலோசனை இந்த நாட்டில் வழங்க முடியாது, இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் தான். ஆனால் எல்லா ஆங்கிலத்தில் இருக்கின்ற எழுத்துகள் சில வேளை தமிழில் கதைக்கின்ற பொழுது அதன் பொருள்கள் மாறுபடும். இப்போ ஒரு கொஷனை கேட்க மெடிக்கல் கொஷனை கேட்க அதில் மாற்றம் அடையலாம். அதனால் அந்த மெடிக்கல் கொஷன்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அழகாக இங்கிலீஷிலேயே நாங்கள் வாசிக்க வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி அவர்களுக்கு இங்கிலீஷ் விளங்க இல்லை என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ள தெரியாத தன்மை இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு இன்டர்பிரட்டரை அரேஞ்ச் பண்ண வேண்டும். விளங்கக்கூடியவர்கள் மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி கொள்ள வேண்டும். அதையும் முன்மாதிரியாகவே நாங்கள் சொல்லுவோம். அதற்காக இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், நாங்கள் ஒரு கிளைம் எங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டுது, எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, எங்களை ஏமாற்றிட்ட,
என்று சொல்லி நீங்கள் ஒரு ஒரு பொய்யான பரிந்துரையை நீங்கள் செய்ய முனைப்படுவீர்களாக இருந்தால் இந்த நாட்டில் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒரு தேர்ச்சி தருந்த ஒரு மேனேஜராக இருக்கலாம், அல்லது வேறு இடத்துல வேலை செய்திருக்கலாம், சரளமாக பல எக்ஸாம்களை பாஸ் பண்ணி இருக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லி எதையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. முதல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு ஆலோசகர் உங்களை அணுகி அவரை பார்ப்பார், அவர்கிட்ட லாங்குவேஜ் பேரியர் இருக்கான்றதை கண்டுபிடிப்பார். அது சம்பந்தமாக அல்லது ஒரு டிசேபிள் கேட்டகரி, யாரோ ஒரு பொனரபிள் பிரச்சனை, கண் இருக்கா, காது இருக்காதுமே இருக்கா, அல்லது ஒரு டிவோர்ஸ் கேட்டகரியில் இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு பொனரபிள் பீப்புள். அப்படியானவர்களை அணுகி ஆலோசகர் அவர்களை பார்த்து அதற்கேற்ற மாதிரியான ஆலோசனைகளை தகுந்த முறையில் வழங்க நினைப்பார்கள். நீங்கள் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகின்றேன். நான் இந்த துறையில் 7 வருஷத்துக்கு மேல் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், எல்லாமே நாங்கள் ஒரு கடன் அடிப்படையில் தருவார்கள். அதாவது உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸாக இருந்தாலும் மந்த்லி கட்ட வேண்டி வரும், கரண்ட் பில்லாக இருந்தாலும், கேஸ் பில்லாக இருந்தாலும், வீட்டு மோக்கேஜாக இருந்தாலும், அல்லது ரெண்டாக இருந்தாலும், அல்லது வாகன காப்புறுதியாக இருந்தாலும், அல்லது வாகன கடனாக இருந்தாலும், நிறைய சுமைகளை தாங்கி கொண்டு தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். எவ்ரி மந்த் நீங்கள் என்னன்னு சொல்லுங்க, ஒரு டைரக்ட் டெபிட் கட்டாதாக்கள் இங்கே இருக்க முடியாது. இந்த நாட்டு சிஸ்டம் அப்படி. ஸோ அது அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எங்களுக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வீடு இருக்குது. அப்போ அவர்களெல்லாம் எங்களை நம்பித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஏதாவது இப்போ எனக்கு ஒன்று நடக்குமா இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு என் குடும்பத்தை கொண்டு ஓடுபவர் எனது மனைவியார் தான். யாரும் வரப்போவதில்லை. ஏன்? எல்லாருக்கும் சேம் சுமை இருக்குது. என் பிரதராக இருக்கலாம், என் சிஸ்டராக இருக்கலாம், அல்லது என் நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் ஒரு ஆறுதல் வழங்க முடியும், ஒரு ஆலோசனை வழங்க முடியும். அவர்களால் இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு வேலைக்கு உங்களை அழைச்சி கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தால் அப்படியான உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி இப்படியான ஒரு சரியான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு லம்சமாக ப்ரொடெக்ட் பண்ணினீங்கள் என்றால் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் உங்களோட வீடை இழக்க மாட்டீங்கள், உங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கக்கூடியதாக இருக்கும். எதுவும் எங்கேயும் எப்பையும் நடக்கலாம். Around the corner, nobody know that around the corner what going to happen. ஸோ அதனால் நாங்கள் நினைக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ நாங்கள் ஜிம்முக்கு போகிறோம், நாங்கள் எல்லாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றோம், எனக்கு எந்த பிரச்சனையும் பெறாது, எந்த ஜெனரேஷன் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்ந்த ஃபேமிலி என்று நினைச்சு கூட இந்த நாளையில் இருக்கிறாது. ஏன்? உங்களுக்கு தெரியும், யூகேயை பொறுத்தவரையில் every 2 minutes someone diagnosed from the cancer, every 3 minutes someone affecting from the heart attack. ஸோ இவ்வாறு நாளாந்தம் உங்களுக்கு தெரியும் யூகேயை பொறுத்தவரையில் over 71 million people இங்கே இருக்கிறாங்க. அப்போ நாளாந்தம் every 2 minutes someone affecting. அப்போ இப்படி கார் ஆக்சிடென்டால் 50 பீப்புளுக்கு மேலே, கோல்டால் 50,000 பீப்புளுக்கு மேலே எஃபெக்ட் ஆகிக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தெரியும் COVID-19 இத்தனை பேர் இறந்தவர்கள். அப்போ அந்த நேரத்தில் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு ரைட் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கணும். அதை அலட்சியமாக கடத்தி விட்டு கடந்து செல்ல முடியாது. ஏன்? நாங்கள் தான் இந்த உலகத்துக்கு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்த நாங்கள். அதே நேரம் நாங்கள் தான் தேடின இந்த சொத்துகள், நாங்கள் தான் ஒரு இதன்றோடு. அப்போ நாங்கள் ஒரு நல்ல ஒரு இப்போ இங்கே உங்களுக்கு பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஆறும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும், அதாவது இப்போ காப்புறுதிக்கு லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும்ட்டு ஆறும் உங்களை புஷ் பண்ண போகிறதில்ல. அந்த இன்சூரன்ஸில் பலவிதமான இன்சூரன்ஸுகள் இருக்குது. இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது, இன்கம் ப்ரொடெக்ஷன் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் சிக்னஸ் இருக்குது, இப்படி பலதரப்பட்ட விதமான இன்சூரன்ஸ்கள் இருக்குது. அப்போ ஒரு ஆலோசகர் உங்களை நாடி உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் தரணுமென்று எதிர்பார்க்க மாட்டார். அவர் உங்களுக்கு உங்களோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்து அழகாக உங்களோட இன்கம் எல்லாத்தையும் பார்த்து ஓகே அவற்றை உங்களோட பட்ஜெட்டையும் கன்சிடர் பண்ணி கதைச்சி பேசி உங்களுக்கு உகந்த மாதிரி மாதாந்தம் நீங்கள் அதை கட்டக்கூடிய மாதிரி இந்த டேர்ம்ஸ் அடிப்படையில் இருக்கிற இன்சூரன்ஸை கொடுப்பார். இப்போ ஹோல் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் சென்டர் இருக்குது, அதோட டேர்ம்ஸ் அடிப்படையில் அந்த டேர்ம்ஸுக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்தால் ஃபேமிலிக்கு லம்சமாக போகணும். அப்போ எங்களை பொறுத்தவரையில், எங்கள் ஸ்ரீலங்கா கம்யூனிட்டியை பொறுத்தவரையில் யூகேயில் பிரித்தானியாவில் நாங்கள் 90 கெடுப்போம், 100 கெடுப்போம். இந்த இன்சூரன்ஸ் நான் கட்டுற காசை விடக்கூடாது, எனக்கு இந்த மில்லியன் கிடச்சிட்டா இந்த புள்ளி எழுது, அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளும். ஏன்? யூகேயை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் யூகே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கிட்டு இருக்கிற நாடு.
உங்களுக்கு 70ஓட உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், அதாவது 68ஓட இந்த நாட்டில் பென்ஷன் கிடைக்கும். அப்போ இதற்கு பிறகு நீங்கள் என்ன பார்க்கணும் என்றால் இங்கே பென்ஷனை தான் பார்க்கணும். உங்களோட பிள்ளைகள் 25 வயது ஆகிட்டோம்னா அவர்களை இந்த நாடே படிப்பிச்சு இலவச கல்வி இலவச மருத்துவம் இருக்குது, அவர்களை படிப்பிச்சு ஆளாக்கி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவார்கள். அவர்கள் ஓன் ஃபைனான்ஸில் இயங்க வைக்கிடுவார்கள். அப்போ நீங்கள் இங்கே அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணி இருக்கிறதையும் விடாமல் இருக்கிறது டூ மச்சான ப்ரீமியத்தை கட்டி ஒரு ஓவர் திங்கிங் இல்லாமல் அதை சரியான முறையில் ஆலோசனை பண்ணுறதுக்கு தான் இந்த ஆலோசகர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசகர்கள் அதனை பற்றித்தான் உங்களுக்கு சரியான ஆலோசனை வழங்குவார்கள். நீங்கள் தவறான எண்ணத்தை ஒரு நாளும் உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளாதீர்கள். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஷார்ட் டேர்முக்கு தருது, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எங்கள்கிட்ட காசு அப்படிங்குது இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் தான் சொன்னேன், ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுண்டா அல்லது ஒரு ஆளாக டயக்னோஸ் பண்ணா, கிரிட்டிக்கலாக டயக்னோஸ் பண்ணா, அல்லது ஒரு கேன்சராக டயக்னோஸ் பண்ணா, அல்லது இதாக ஒரு ப்ராப்ளம் வந்ததுண்டா, அல்லது லைஃப் எண்ட் ஆச்சுதுண்டா, அந்த காசை அவர்கள் கொடுக்க ரெடியாக தானே இருக்கிறார்கள். அன்றையோடு நீங்கள் காசு கட்ட தேவையில்லை, இந்த காசை கொடுத்துட்டா. அப்போ நீங்கள் ஒன்று மாத்திரம் தெளிவாக சொல்கிறேன் என்னென்றால், எத்தனையோ டைரக்ட் டெபிட் கட்டுறீர்கள். ஒரு 20 பவுண்டில் உங்களுக்கு 200,000 கிடைக்குமா இருந்தால் ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது? உங்களோட ஃபேமிலிக்காக அன்பா ஆதரவாக உங்களோட ஃபேமிலியை நீங்கள் ஆழமாக நேசிப்பீங்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக தெரிய போவதில்லை. இதை பற்றி நிறைய கருத்துரைகளை நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் ராஜன் அவர்கள் தமிழ் இதயத்தினூடாக கேள்விகளினூடாக நாங்கள் ஆராயலாம். மேலதிகமான கொஸ்டின்கள் ஏதும் இருந்தால் அவரது பர்சனல் இதுக்கு அனுப்பி அதனூடாகவும் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் என்று நான் நினைக்கின்றேன். வேறு நீங்கள் கேளுங்கள். ஐயா, சில பேர் என்ன, இப்போ நீங்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டீங்கள், என்னென்ன எங்களுக்கு இதை பற்றிய ஈடுபாடு தெரியாது, தெரிஞ்ச நீங்கள் தான் சொல்லலாம், அதை பற்றி சொல்லிட்டீங்க. இருந்தாலும் சில பேர் சொல்கிறது அங்கே 5 பவுன் 10 பவுன் அந்த எமௌண்ட்டை பார்க்குறது, அதாவது என்ன பெனிஃபிட் பார்க்குறே இல்லை, எமௌண்ட்டை பார்க்குறது. நீங்கள் அந்த கம்பெனியில் சேர்த்து வச்சுக்கிறேன், அங்கே காசு கூட இந்த பேங்க் மூலம் செய்தா ஒரு 5 ரூபா, அங்கே செய்தா 10 ரூபா, நீங்கள் 50 ரூபா கட்டுற அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பற்றிய ஒரு தெளிவை தாங்க. நல்ல ஒரு ஆழமான ஒரு கொஸ்டினை ராஜன் நீங்கள் இங்கே கேட்டிருந்தீர்கள். அதாவது ஒரு தடுமாற்றம் எப்படி உருவாகிறது என்றால், அங்கே சீப்பாக இருக்குது, இங்கே சீப்பாக இருக்குது, அங்கே இருக்குது. நீங்கள் காப்புறுதியை பொறுத்தவரையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுக்கலாம். அதாவது ஆன்லைனில் எடுக்கலாம். எங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். அதை விட அந்த ஆலோசகர் உங்களை எல்லாத்தையும் டேட்டாவை எடுத்து வடிவாக உங்களுக்கு ஆலோசனை பண்ணுவார்கள். அதனால் நீங்கள் வெள்ளம் வர முதல் அணையை கட்டுங்கள். இது உங்களுக்கு சாலச்சுரம். மற்றது ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குறைஞ்ச வயதில் செய்தால் நல்ல மண்டல. இப்போ குறைஞ்ச வயசில் இப்போ நான் ஒரு 20 வயதில் செய்கிறேன் வையுங்கோ, எனக்கு இப்போ 50 வயசு ஆகுதென்றால் அதில் பிறகு சில வருத்தங்கள் வருவதென்றால் அந்த கட்டிக்கொண்டிருக்கிற காசில் மாற்றம் பெறுமோ? நல்ல ஒரு கொஷன் கேட்டிருக்கிறேன். இப்போ இவர் என்னென்றால், ஒரு 20 வயதில் நான் இன்சூரன்ஸ் எடுக்கின்றேன். இதே எனக்கு 50 வயதான பிறகு எனக்கு மெடிக்கல் இஷ்யூ, டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணுறாங்க, கொலஸ்ட்ரால் கூடுது, அல்லது ஒரு அன்ட்ராக்டிவ் தைராய்டு ஆகுது. அந்த நேரம் எங்களுக்கு ப்ரீமியம் மாற்றம் அடையுமா, அல்லது எங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளை அப்டேட் பண்ணணுமா என்ற ஒரு கொஷன் இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ரொவைடர்ஸ் டிஃப்ரெண்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷனோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்ரி வருஷம் நீங்கள் இந்த பிளட் டெஸ்ட் கொடுக்கணும், நீங்கள் சில ஆக்டிவிட்டீஸ்கள் செய்யணும். அதை நீங்கள் ஆலோசகரும் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவார்கள். மோஸ்ட் ஆஃப் த இதுகளில் நீங்கள் ஃபுல்லாகவே ஃப்ளட்டாகவே ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் ஒருக்கா அவர்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா பிறகு நீங்கள் அதில் மாற்றம் எதுவும் செய்ய தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. அது நீங்கள் ஒரு ஆலோசகரோட நாடும் பொழுது அவர்கள் அதை தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள். ஆனால் அப்படியான பாலிசிகள் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ட்ரெக்டாகவே நீங்கள் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி விட்டீங்கள்டா செக் பண்ண பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு எதுவும் செய்ய தேவையில்லை. என்ன டயக்னோஸ் பண்ணினாலும் நீங்கள் ஒரி பண்ணவும் தேவையில்லை. அப்படியான பாலிசிகளும் இருக்குது. அது நீங்கள் ஒரு ஆலோசகரோடாக கதைப்பதனூடாகத்தான் அதை நீங்கள் அதை பண்ணலாம். ஏனென்றால் அதில் 2 விதமான பாலிசிகளும் இருக்குது. அவ்வாறான இப்போ இயருக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுற இதுகளும் இருக்குது. அதை நீங்கள் அவர்களோட நாடி கதைச்சி அதை என்னோடாகத்தான் இதண்ட வேண்டும். நல்ல கொஷன் கேட்டீர்கள். மற்றது ஐயா, உங்கள்கிட்ட காப்புறுதி செய்கிறவ அவைக்கு கிளைம் பண்ண போய்க்கு ஒரு டிக்ளைன் வருது, ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு யார் பொறுப்பு ஏற்பினா? நல்ல ஒரு கொஷன் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே சரி, இப்போ எங்களை நம்பி சரியான முறையில் நாங்கள் சொல்கிறது எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணிச்சினோம்னா அதுக்குரிய வாய்ப்பு குறைவு. பிரதானமாக நீங்கள் முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும், ஒரு ஆலோசகர் சொல்கிறத நீங்கள் சரியாக லிசன் பண்ண வேணும்.
நீங்கள் இப்போ 2 விஷயம் பலவிதமான விதத்தில் உங்களுக்கு டிக்ளைன் ஆகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. எப்படி என்றால் மெடிக்கல் கொஷின் உங்களோட தரவுகளை வந்து சரியாக கொடுக்கணும். அதாவது மெடிக்கலில் நீங்கள் எந்த பிள்ளை விட்டாலும் ஆறாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆருக்கும் ஆறு பொறுப்பு இல்லை, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் ஒரு தரவை ஒழிச்சிட்டு பொய்யானது இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியல பொய்யானதுன்னு ஒரு நாளும் செய்ய சிலர் வந்து மோஸ்ட்லி அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்போ இந்த கடைசி நேரங்களில் வருத்தத்தில் வந்தவை தான் அதுக்கும் ஆலோசனை கேட்க நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். மோஸ்ட்லி அவையின் அப்ரோச்சுகள் அவையின் வேலை சரி. இதை தாண்டி ஒரு மறதி அல்ல மறந்திருக்கலாம், அல்லது ஒரு சில விளக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். இப்போ டயபிட்டிஸ் வந்து டயபிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தமிழில் சொன்னால் அது ஒரு சலரோகம் என்று சொல்லிக்கணும் ஊரில். அப்போ டயபிட்டிஸ் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ டயபிட்டிஸ் இருக்குது, ப்ரெக்னன்சி டயபிட்டிஸ் இருக்குது, டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்குது. அப்போ எனக்கு என்ன டயபிட்டிஸ் தெரியாது, ஏதோ குளுசதாடுறாங்க, நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களோட மருத்துவ நிலைமை உங்களுக்கு முதல் தெரியணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆலோசகர் கண்டுபிடிப்பார், ஆலோசகர் பார்ப்பார்ன்றது பொய்க்கதை. அவர் சொல்லுவார் நீங்கள் தரவுகளை வச்சு கொண்டு தான் செய்யலாம். அப்போ அந்த இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அதை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்கே நீங்கன்னா ஜிபிட்ட நாடணும். அந்த ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அதில் கிடக்கும்படிவா டைப் 2ண்டா நீங்கள் டேப்லெட்ஸ் பாவிப்பீங்க, டைப் 1ண்டா அது ஆகக்கூடியது, அதுக்கு வந்து இன்சுலின் பாவிப்பீங்க. இப்போ இந்த புரிந்துணர்வு உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த புரிந்துணர்வு இப்போ உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது, இப்போ குரோனிக் டிசீஸ் அல்ல ஃபேட்டி லிவர், இப்படி ஃபேட்டி லிவர்னா உங்களுக்கு தெரியும் லிவரில் கொழுப்பு படுகிறது. அதில் 2 விதமான இது இருக்குது. ஒன்று ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அண்ட் ஃபுட் ஃபேட்டி லிவர் உண்டு. அப்போ இப்போ கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சால் அவங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய ப்ரொவைடர்கள் அதுக்கு முன்வர மாட்டார்கள். அப்போ இது சம்பந்தமான விளக்கங்கள் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். எனக்கு என்ன வருத்தம் இருக்குது, நான் இதன்றதில் ஒரு 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 கிளைண்ட்டுக்கு அவருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னே தெரியாது. அப்போ லக்லி அவரும் சொல்லியிருக்கு. அப்போ ப்ரொவைடர் அவங்க இதை ரிவ்யூ பண்ண போயிருக்க பார்த்தா கிடக்குது. இப்போ நான் பேர்கள் சொல்லக்கூடாது டேட்டா ப்ரொடெக்ஷன் படி. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ போய் பார்த்தால் அதில் கிடந்த பிறகு தான் எனக்கு அப்படி ஒன்று இருக்கின்றது, அப்படி ஒன்று நடந்ததுன்றதே தனக்கு இல்லை, ஞாபகம் இல்லையே. அப்போ அப்படி மறதியால் விட்டீங்கள் என்றால் அதுக்கு பாத்திரவாளியாகிறது நீங்கள் தான். நீங்கள் யாரையும் சாடி எதுவுமே செய்ய முடியாது. அப்போ உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் என்ன தெளிவாக ஒரு ஆலோசனைக்கு வர முதல் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதுன்றதை தெளிவாக எடுத்து அறிஞ்சு கொள்ளணும். எங்களால் கண்டுபிடிக்க தெரியலாட்டி அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க முதல், அழகாக இருந்து அமைதியாக. அதை வந்து நீங்கள் இப்போ நான் ஆன்லைனில் NHS ஆப் வந்துட்டுது, அதில் சகல ரெக்கார்டும் இருக்க வேண்டும். அதை நீங்கள் காப்புறுதி நிறுவனம் வந்து அதை செக் பண்ணாதோ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டில் நல்ல ஒரு கொஸ்டின். இப்போ காப்புறுதிகள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கன்சென்ட் அனுப்பினோம், என்னென்று உங்களோட மெடிக்கல் சம்மரி இருக்கிறதுக்கு கன்சென்ட் அனுப்பினோம். ஆனால் அவ ரெண்டமாக தான் செலக்ட் பண்ணி எடுத்து செய்யணும், எல்லாருக்கும் செய்கிறே இல்லை. அதை நம்பி நாங்கள் கொடுத்துனாங்க, ஜிபி டிபியில் கொடுத்துனாங்க, ஜிபி போஸ்ட் கோட் கொடுத்துனாங்க, அட்ரஸ் கொடுத்துனாங்க. அதை நம்பி நீங்கள் தவறான அது அவைகளெல்லாம் உங்களை எடுத்து செக் பண்ணி வைப்பினோம் என்ற ஒரு தவறான ஒரு கற்பனையில் ஒரு எண்ணத்தில் இருந்து வாழ்ந்துடாதீங்கோ. அந்த கேட்குற எவ்ரி சிங்கிள் மெடிக்கல் கொஷனுக்கும் ஆழமான அழகாக அமைதியாக உங்களுக்கு தெரிஞ்சு பொறுமையாக நீங்கள் சரியாக நீங்கள் அந்த ஆன்சரை கொடுக்கணும். அந்த ஆன்சர் தவறும் பட்சத்தில் நீங்கள் அதை இழந்து கொள்ளுவீர்கள், ஆனாலையும் ஈடு செய்ய முடியாது. அதனால் நான் உங்களுக்கு திருப்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏமாந்து போடுவீர்கள் என்றால் உங்களோட மெடிக்கல் உங்களுக்கு சரியாக தெரியாட்டில், அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல், பர்சனல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் கொஷன்கள் அண்ட் ஃபேமிலி மெடிக்கல் கொஷன் அண்ட் ட்ராவலிங், உங்களோட ஒர்க் கொஷன்கள், இப்படி பகுதியாக பிரித்து வச்சிருப்பார்கள். லைஃப் ஸ்டைல் என்னென்றால் உணவு பழக்க வழக்கங்கள், எங்களோட இப்போ ஸ்மோக்கிங் ஸ்டேஜ், சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற ஆல்கஹால், ப்ளஸ் உங்களோட ஹைட், வெயிட், இதுகள்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைல். இதுகளில் வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறீங்களன்ட்டு ஸ்மோக் பண்ணலையென்று சொன்னீங்களென்றால், சரி 1 இயருக்குள்ளே ஸ்மோக் பண்ணினீங்கள் என்றால்
நீங்கள் ப்ராப்பர் ஸ்மோக்கர். சரி, ஸ்மோக்கர் எங்கே போய் இந்த ஸ்மோக்கர் பிடிக்க போயினோம் என்றால் உங்களோட பிளட் டெஸ்ட்டில் நிக்கெட்டின் செக் பண்ணினாங்கண்டா அப்படி வரும். நீங்கள் யாருக்கும் ஓடவே தான் ஒழிக்கவே இல்லை. திருப்பவும் நான் தெளிவாக சொல்கிறேன், எதையும் நீங்கள் ஹிடின் பண்ணி அல்லது மறைச்சு நினைச்சிங்கள் என்றால் இதில் இருந்து கிளைமை நீங்கள் மறந்துடும். மற்றது ஐயா, நாங்கள் இப்போ எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது எனக்கு ஒருக்கா நெஞ்சுக்க ஊற்றினது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போனால் அங்கே எதுவித ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை. அவன் சொல்லிச்சினா தசப்பிடிப்பான், பேராசிட்டமாலை தந்து பிடிக்கினான். அதை இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்கும். அதால் எதுவித பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதையும் நாங்கள் இதில் இப்போ காப்புறுதி போடுறோம்னா அந்த விஷயத்தையும் நாங்கள் இது 100% நீங்கள் இன்னத்துக்கு எல்லாம் ஆலோசனைக்கு போனீங்களோ, அதாவது மசில்ஸ் ஸ்ட்ரென்த் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அதில் செஸ்ட் பெயின் என்று கிளிக் பண்ணி அதுக்குள்ளே கொஷன் சொல்லி மசில் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை கொடுத்து அதுக்கு என்ன செய்தவன் உங்களுக்கு என்ன அதை ஆராய்ஞ்சு அவன் உங்கள்கிட்ட ஸ்கேன் பண்ணி இருப்பினும் செக் பண்ணி இருப்பினும் இதயத்தோட சம்பந்தமானதுண்டா அவன் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். பார்க்கல உங்களை இன்னும் பார்க்கவே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுமா நினைக்கிறேன். என்ன கேட்டு நம்ம என்ன செய்யறேன் அதை நாங்கள் சொல்ல. அப்போ நீங்கள் அதில் அவர்கள் என்ன ஆலோசனை வழங்கினார்களோ என்னத்துக்கு போனீங்கள்ன்றது இருக்கும் கட்டாயம் டெலிஃபோன் கன்வர்சேஷன். அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெரியப்படுத்தோம். தெளிவாக நீங்கள் அந்த வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு போனீங்கன்றாலும் அது ஒரு சிறிய விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய விளைவை உங்களுக்கு கொண்டு வந்து வரும். அதனால தான் இந்த நிறைய பேர் இந்த கிளைம் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி இந்த கிளைம் டிக்ளைன் ஆகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதை அலட்சியப்படுத்தும். நான் போனாங்க இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை என்றாமல் நீங்கள் போயிருந்தால் நீங்கள் அதை ஒன்றுமில்லாட்டிலும் அதை தெரியப்படுத்தணும். அதுக்குரிய கேள்விகளை கேட்டு அதுக்குரிய ஒன்றுமில்லை என்ற ஒரு முடிவு வரும். அங்கே ஏதாவது ஒன்றுமில்லைன்னா அந்த ஆன்சரை அந்த ஆலோசனை கொடுப்பேன். அதால தான் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஜிபிகிட்ட போனால் சிலருக்கு ஃபேட்டி லிவர் டயக்னோஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது லாங் டேர்மில் அதுக்கு நெடுகளும் அதை ரெகுலராக ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஏனென்றால் அது சில வேலை கனகாலத்துக்கு பிறகு ரிவ்யூ பண்ணிவிடும். இப்போ அவன் மறந்துடுவிடும். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் இதுகளெல்லாம் நீங்கள் தான் துல்லியமாக கண்டுபிடிச்சு சொல்ல வேணும். ஒரு கொஷனுக்கும் ஆன்சருக்கும் அது ஆலோசனை கடமையாக இல்லை. அதே நேரம் காப்புறுதி நிறுவனங்களும் உங்கள்கிட்ட மெடிக்கல் கொஷனுக்குரிய கன்சென்ட் எடுப்பார்கள். ஆனால் அவர்கள் முழு பேருக்கும் செக் பண்ணுறதில்ல, ரண்டமாக ரிவ்யூ பண்ணுவார்கள். அப்போ ரிவ்யூ பண்ணி பார்ப்பார்கள். இதை மாற்றம் இருந்ததுண்டா அவங்களுக்கு மெச்சாக காட்டி அவர்கள் அதை தெரிவிப்பார்கள். இப்படி இந்த இடத்துல என்னதுன்னு சொல்லல ஏன் இருந்ததுன்றாக்கா. அதுக்காக நான் திருப்பவும் சொல்கிறேன், பிரித்தானியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு லார்ஜ் கடன்கள் இருக்கும். நீங்கள் கட்டாயம் இன்சூரன்ஸ் எடுக்க வேணும், ப்ரொடெக்ட் பண்ண வேணும் உங்களோட காப்புறுதிகளை. ஏனென்றால் குழந்தைகள் ஃபேமிலியோடு இருக்கிறீங்க. நீங்கள் யாரையும் ஏமாற்றுவதில்லை. ஒன்று மாத்திரம் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் சரியான அந்த அவர்கள் சொல்கிற அந்த மெடிக்கல் சமரி மெடிக்கல் ரெக்கார்டுகளில் பார்த்து அல்லது அந்த ஆப்புகளில் பார்த்து என்னென்ன ரெக்கார்ட் இருக்குது, என்னென்னத்துக்கு போனீங்கள், என்னென்னத்துக்கு இதண்டனீங்கள்ன்றதை சரியாக கொடுத்தா நீங்கள் அந்த கிளைமை இழக்கிறதுக்கு சந்தர்ப்பம் குறையும். இதுதான் இந்த ஒரு ஃபைனலைஸ். இப்போ உங்களோட 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரி நீங்கள் நிறைய டிக்ளைன் பார்த்துருக்கீங்களா, இல்லாட்டி பயனடைஞ்சிருக்கணுமா? நல்ல கொஷன் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே நாங்கள் அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் படி நாங்கள் வெளியால் எதையும் நாங்கள் இது சம்பந்தமான தரவுகளை டீப்பாக கதைக்க முடியாது. இருந்தாலும் நான் ஒரு பொது ஓட்டமாக சொல்கிறேன், என்ற பேர்களை அவர்கள்ட்ட சொல்ல முடியாது. உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் சூரிச் அவருக்கு கொடுத்துருக்குது. இதே நேரம் வேறு கால்கள் கைகள் உடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறார்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு அதாவது கேன்சர் வியாதியால் அவருக்கு இன்கம் ப்ரொடெக்ஷன் பே பண்ணியிருக்கிறாங்க. இதே நேரம் வேறு இன்சூரன்ஸுகளும் கிளைம் கிடைச்சிருக்கு. அதே நேரம் டிக்ளைனும் ஒரு பக்கத்தில் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரையில்லை. அது அவர்களின் அந்த மெடிக்கல் கொஷனை சரியான முறையில் தரையாதாதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதால். இப்போ உதயகுமாரனை உங்களை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு உதயகுமாரனைய எங்கே மீட் பண்ணியிருக்கேன், கோயிலில் மீட் பண்ணியிருக்கிறேன். என்ன உங்களை பார்த்தா எனக்கு நல்லவர் மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற வியாதியை நான் கண்டுபிடிக்கிறேன், அதை நீங்கள் தான் சொல்ல வேணும். ஐயா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொன்னீங்கள் என்றால் நீங்களே இப்போ சொன்னீங்க நான் ஒரு செஸ்ட் பெயின் என்று போனேன், மசில் ஸ்ட்ரென்த் என்று வந்து. அப்போ நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக அந்த கொஷனை கேட்க நீங்கள் அதை எஸ்ன்னு சொன்னால் தான் நாங்கள் கண்டு. இதை நான் எப்படி புத கண்ணாடி வச்சு பிடிக்கல, அது உங்களோட இதயத்தில் என்ன ஓடிட்டு இருக்குது, என்ன வருத்தம் இருக்குதுன்றது அதை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும்.
அதால் அதுக்குரிய இது நீங்கள் தான் பாத்திரவாளி. வேறு ஏதாவது நீங்கள் கொஷன் இருந்தால் நான் நினைச்சுக்கிறேன் நிறைய விஷயங்கள்ல இதிலிருந்து நிறைய பேர் பிரயோசனம் அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக மேலதிகமான ஒரு வீடியோவுடன் நாங்கள் மேலும் இணைவோம். நிறைய இதை பற்றி ஆலோசிக்கலாம். இப்போ இவர் என்னிடம் ஆலோசித்தது காப்புறுதி இம்போர்ட்டனா பிரித்தானியாவில் காப்புறுதி டிக்ளைன் ஆகுது, காப்புறுதி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் என்றதை கேட்டிருக்கிறார். இனி நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் என்னென்ன விதமான காப்புறுதிகள் எங்களுக்கு தேவைப்படும், அதை எப்படி செய்யலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே பலதரப்பட்ட வேலை ஆட்கள் இருக்கிறார்கள். அதாவது சிவில் இன்ஜினியராக இருப்பார்கள், அவர்கள் வெளியால் வேலை செய்வார்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருப்பார்கள், பைலட்டாக இருப்பார்கள், நார்மல் ரீட்டெயிலில் ஒர்க் பண்ணுறவர்கள் இருப்பார்கள், கடை ரன் பண்ணுறவர்கள் இருப்பார்கள். அவருக்கு பலவிதமான இருக்கும். ஷாப் இன்சூரன்ஸ் தேவைப்படும், கிரிட்டிக்கல் இல்னஸ் தேவைப்படும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவைப்படும், ஆக்சிடென்ட் சிக்னஸ் தேவைப்படும், ஃபியூனரல் பெனிஃபிட் தேவைப்படும், லைஃப் கவர் தேவைப்படும், லம்சம் மணி தேவைப்படும். ஏன்னா ஒரு ஹை ரிஸ்கான வீடு வச்சிருப்பினோம், ஒரு 6 லட்சம் 7 லட்சம் வீடுக்கு வச்சிருப்பினோம், அல்லது டிக்ரீசிங் மோர்கேஜ் கவர் தேவைப்படும், டிக்ரீசிங் மோர்கேஜ் கிரிட்டிக்கல் இல்னஸ் தேவைப்படும், அதே மாதிரி ஃபியூனரல் பெனிஃபிட், இப்படி நிறையப்பட்ட இன்சூரன்ஸுகள் இருக்குது. அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் விரிவாக கலந்து ஆலோசிப்போம். அத்துடன் எங்கள் இதயம் தமிழ் இதயத்தினர் மேலும் நிறைய கொஷன்களை என்னிடம் எடுத்து வருவார்கள். அது உங்கள் சார்ந்ததாக இருக்கும். அதை தாண்டி நானே கணக்கு விளக்கங்களை உங்களுக்கு தருவேன் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு மேலதிகமான கேள்விகள் ஏதேனும் இருந்தால் இந்த கொமெண்ட்ஸில் நீங்கள் எழுதினீங்கள் என்றால் நான் அதை கொண்டு வந்து ஐயாவிடம் கேட்பேன். நன்றியுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா, உங்களோட நேர நன்றி ஒதுக்கி இந்த சேவையை தந்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை தமிழ் இதயத்திற்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். நன்றி.